ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல இருந்து கேட்ட சம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஏ விகிதம், பி விகித சமம், சி விகிதம், டி. இதுதான் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு புள்ளி வச்சிருக்காங்க, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சம் 0.75 விகிதம் எக்ஸ் விகித சமம் 5 விகிதம் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா 0.75 வகுத்தல் எக்ஸ் ஈக்குவல் டு 5/8. ஒரு பின்னம் ஈக்குவல் டு ஒரு பின்னம் இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணும். 0.75 பெருக்கல் 8 ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் தான். 0.75 பெருக்கல் 8 பெருக்கல் இருக்கக்கூடிய 5 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல மாறும். இப்ப இதை 5 வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 4×5 0.4×5 பேலன்ஸ் 2 I5 25. அப்ப 0.15 பெருக்கல் 8 ஈக்குவல் டு எக்ஸ். இப்ப 15ஐயும் 8ஐயும் பெருக்கலாம். I8 40 பேலன்ஸ் 4 4×8 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 அப்படின்னு கிடைக்கும். 120 இருக்கு இல்லையா? அப்ப பாயிண்ட் அப்புறம் 2 நம்பர் இருக்கா, அப்ப ரைட்ல இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இது ஆன்சர் பி தான். இதுக்கான ஆன்சர் 1.20. செகண்ட் சம், விடுபட்ட எண்ணை காண்க. இதுல டேஷ் விகிதம் 45 ஈக்குவல் டு 35 விகிதம் 63. இதை எக்ஸ் எடுத்துக்கலாம். x/45 ஈக்குவல் டு 35/63. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணும். x இன்ட்டு 63 ஈக்குவல் டு 35 இன்ட்டு 45. x ஈக்குவல் டு 35 பெருக்கல் 45. இந்த பெருக்கல் 63 கீழே வரும்போது வகுத்தலா மாறும். இப்ப இதை மூணாம் வாய்ப்பால கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 3 6 4 3 3. இதை மூணாம் வாய்ப்பால கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 3 3 பேலன்ஸ் 1 4 3 3 I3 15. அடுத்து ஏழாம் வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 4 7 7 2 14 3 21 4 28 I 35. அடுத்து 4 3 3 I3 15. இப்போ x ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 இருக்கு இல்லையா? I5 25. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி ஈக்குவல் டு 25. சம் நம்பர் 3, கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் யாது? அதாவது 4 விகிதம் 13 விகித சமம் 64 விகிதம் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4/13 ஈக்குவல் டு 64/x. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். 4 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 64 இன்ட்டு 13. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம், அதை இங்கே வச்சுக்கலாம். 64 இன்ட்டு 13 பெருக்கல் 4 கீழே வரும்போது வகுத்தல் 4 மாறும். இப்போ ரெண்டாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 2 2 4 3 2 6 2 2 4 4 2 16 2 32. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 16 இன்ட்டு 13. 16ஐயும் 13ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 6 3 18 பேலன்ஸ் 1 1 3 3 4 6 1 6 1 1 8 4 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 208. எக்ஸோட வேல்யூ 208. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி 208. ஃபோர்த் சம், 1/5 விகிதம் 1/x விகித சமம் 1/x விகிதம் 1/1.25. எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1/5 இந்த விகிதம் எப்படி எழுதலாம்னா வகுத்தல் 1/x அப்படின்னு எழுதலாம். விகித சமத்தை ஈக்குவல் டு 1/x வகுத்தல் 1/1.25. ஒரு பின்னம் வகுத்தல் ஒரு பின்னம்ல இருக்கு இல்லையா? இப்போ 1/5 இந்த வகுத்துல இருக்கக்கூடிய 1/x தலைகீழ மாறும்போது x/1 மாறும். 1/x பெருக்கல் 1.25 டிவைட் பை 1. இப்ப ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா x/5 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 1.25 டிவைட் பை x. இப்போ ஒரு பின்னம் ஈக்குவல் டு ஒரு பின்னம் இந்த ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா?
இதை வந்து என்ன பண்ணலாம்னா குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.25 பெருக்கல் 5. 125ஐயும் 5ஐயும் பெருக்கலாம். 5 25 2 2 5 10 பிளஸ் 2 12 ஓரஞ்சு 5 பிளஸ் 1 6 625. புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கனால ரைட்ல இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கலாம். இப்ப எக்ஸ் ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 6.25. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இது இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். 625 எதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 25ஓட ஸ்கொயர், அதாவது 2.5 அப்படின்னு இதை எடுக்கலாம். இதான் வந்து எக்ஸுக்கான வேல்யூ. ஆப்ஷன் 2.5 இருக்கான்னு பாருங்க. இல்ல, அப்ப அது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸோட வேல்யூ 2.5 இருக்கு இல்லையா, புள்ளிக்கு அப்புறம் வரத 10 100 அப்படிதானே படிப்போம். புள்ளிக்கு அப்புறம் வந்து ஒரு நம்பர் இருக்கனால இதை வந்து 25/10 அப்படின்னு எழுதலாம். சரி, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 5வது வாய்ப்பால் அடிச்சோம் அப்படின்னா ஓரஞ்சு 5 2 5 10 5 25. அப்ப 5/2 வருது. எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. 5/2 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கு. 5th சம். எக்ஸ் விகிதம் 2 1/3 விகித சமம் 21 விகிதம் 50. எக்ஸ் டிவைடட் பை, இது வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு, இது தகா பின்னமா மாத்தணும். அதாவது 3ஓட 2 பெருக்கி 1 வந்து ஆட் பண்ணிக்கணும். 3 2 6 1 பிளஸ் 7. அப்ப 7/3 ஈக்குவல் டு 21/50. எக்ஸ் இன்ட்டு இந்த வகுத்துல இருக்கக்கூடிய 7/3 தலையில போகும்போது 3/7 மாறும். ஈக்குவல் டு 21/50. இப்போ 3 எக்ஸும் பெருக்கணும் அப்படின்னா 3x டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 21/50. இப்போ இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். 3x இன்ட்டு 50 ஈக்குவல் டு 21 இன்ட்டு 7. 3x ஈக்குவல் டு 21 இன்ட்டு 7 பெருக்கல் 50 கீழே போகும்போது வகுத்தல் 50 மாறும். இப்போ எக்ஸ் மட்டும் இங்க வச்சுக்கலாம். 21 இன்ட்டு 7 டிவைடட் பை 50 பெருக்கல் இருக்கக்கூடிய 3 கீழே வரும்போது வகுத்தலா மாறும். 4 3 3 7 21. இப்ப 7 இன்ட்டு 7 பெருக்கணும்னா 49 டிவைடட் பை 50. எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 49/50. ஆப்ஷன் சி 49/50 கொடுத்துருக்காங்க. 6வது சம். 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையேயான விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதம் வருடம். 9 மாதம் 1 வருடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதத்துல இருக்கு, இது வருடத்துல இருக்கு இல்லையா. அப்ப இந்த ஒரு வருடத்தையும் மாதமா கன்வெர்ட் பண்ணணும். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களா, அப்ப 12. 9/12. சரி, 3வது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 3 3 9 4 3 12. ஆன்சர் 3/4, அதாவது 3 விகிதம் 4. ஆப்ஷன் ஏ தான் பாத்தீங்கன்னா 3 விகிதம் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7th சம். 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் என்பதன் விகித வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியம்ல பாத்தீங்கன்னா 4 years to 8 months அப்படின்னு இருக்கு. சரி, அப்படியே கொஸ்டின் வந்து மாத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினை எடுத்து சால்வ் பண்ணலாம். வருடம் மாதம் 4 வருடம் 8 மாதம். இது மாதங்கள்ல இருக்கு, இது வருடங்கள் இருக்கு இல்லையா. அப்ப ஒரு வருடம் அப்படின்னா 12 மாதமா. 4 வருடம் அப்படின்னா இந்த 4ஐயும் 12ஐயும் பெருக்கணும். 4 12 12 2 12 24 3 12 36 4 12 48. இப்ப கன்வெர்ட் பண்ணியாச்சு. 4 வருடம் அப்படின்னா 48 மாதம் விகிதம் 8 மாதம். அப்ப 48/8. 4 8 8 2 8 16 3 8 24 4 8 32 5 8 40 6 8 48. அப்ப ஆன்சர் 6 விகிதம் 1. ஆப்ஷன் டி தான் பாத்தீங்கன்னா 6 விகிதம் 1. 8வது சம். 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 2, 5, x, 20. இந்த வரிசையை மாத்தாம இது விகித சமமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸ்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்படி எடுக்கலாம்னா 2/5 ஈக்குவல் டு x/20. இப்ப இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். 2 × 20 ஈக்குவல் டு 5 × x. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். 2 × 20க்கு
வகுத்தல் 5. 4 அஞ்சு 5, 4 5 20. இப்ப 2 இன்ட்டு 4 பெருக்கணும் அப்படின்னா 2 4 8. அப்ப எக்ஸ்கான வேல்யூ வந்து 8. ஆப்ஷன் டி தான் பாத்தீங்கன்னா 8. நைன்த் சம் பார்க்கலாம். ஏ விகிதம் b ஈக்குவல் டு 1/2 விகிதம் 3/8. பி விகிதம் சி ஈக்குவல் டு 1/3 விகிதம் 5/9. சி விகிதம் டி ஈக்குவல் டு 5/6 விகிதம் 3/4 எனில் ஏ விகிதம் பி விகிதம் சி விகிதம் டிக்கு சமமானது எது அப்படின்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏ விகிதம் பி வந்து 1/2 விகிதம் 3/8 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ஏ பை பி ஈக்குவல் டு 1/2 வகுத்தல் 3/8. ஸோ 1/2 அப்படியே வச்சுப்போம். இந்த 3/8 தலையில மாறும்போது 8/3 மாறும். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 4 2 8. இப்போ 4/3 தான் பாத்தீங்கன்னா ஏ பை பி. அடுத்து பி விகிதம் சி 1/3 விகிதம் 5/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பி பை சி அப்படின்னு எழுதலாம். 1/3 வகுத்தல் 5/9. ஸோ தலைகீழ மாறும்போது 1/3 பெருக்கல் 9/5 அப்படின்னு மாறும். 1 3 3 3 3 1. அப்ப 3/5. இதான் வந்து பி விகிதம் சி. அடுத்து சி விகிதம் டி. சி விகிதம் டி ஈக்குவல் டு 5/6 விகிதம் 3/4. அதாவது 5/6 வகுத்தல் 3/4. 5/6 தலைகீழ மாறும்போது 4/3. 2 2 4 3 2 6. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா I 2 10 டிவைடட் பை 3 3 1. இப்ப A by B வேல்யூ 4/3, B by C 3/5, C by D 10/9. ஸோ கொஸ்டின்ல ஏ விகிதம் பி விகிதம் சி விகிதம் டி கேட்கறாங்க இல்லையா, இத ஏ பி சி டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 3. இங்க சிடி வந்து கொடுக்கல இல்லையா, அப்ப என்ன பண்ணா இந்த 3 வந்து சிக்கும் டிக்கு எழுதிக்கணும். அடுத்து பி பை சி. இதுல பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 5. இங்க 3 ஃபில் பண்ணணும், இங்க 5 ஃபில் பண்ணணும். அடுத்து சி பை டி 10 9. ஸோ இந்த 10 இங்க வந்து ஃபில் பண்ணணும். இப்ப இந்த 3த்தையும் வந்து பெருக்கணும். 3 5 15, 15 இன்ட்டு 9 135. அடுத்து 50 50, 50ஓட 3 பெருக்கணும் அப்படின்னா 150 அப்படின்னு வரும். அடுத்து 3 3 9, 9 இன்ட்டு 10 90. அடுத்து 4 3 12, 12 10 120. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 120 விகிதம் 90 விகிதம் 150 விகிதம் 135. எல்லாமே 5வது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 2 5 10, பேலன்ஸ் 4, 8 5 40. 4 5 5, பேலன்ஸ் 4, 8 5 40. சாரி, இங்க வந்து 2 5 10, பேலன்ஸ் 2, 4 5 20 அப்படின்னு. இது 5வது வாய்ப்பால கேன்சல் பண்ணும்போது 3 5 15 0. இது 2 5 10, பேலன்ஸ் 3, 7 5 35. இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 3வது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 8 3 24 விகிதம் 6 3 18, 5 3 30, 9 3 27. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஆன்சர் வந்து 8 விகிதம் 6 விகிதம் 10 விகிதம் 9. ஆப்ஷன் டி. 10th சம் பார்க்கலாம். எக்ஸ் விகிதம் ஒய் ஈக்குவல் டு 2 விகிதம் 3, மேலும் ஒய் விகிதம் இசட் ஈக்குவல் டு 5 விகிதம் 7 எனில் எக்ஸ் விகிதம் இசட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆல்பபெட் வந்து எழுதிக்கலாம். எக்ஸ் விகிதம் ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 3 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இசட் கொடுக்கல இல்லையா, அப்ப 3 இங்கே எழுதிக்கலாம். அடுத்து ஒய் விகிதம் இசட்க்கு 5 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து எக்ஸ் இல்ல, 5 வந்து எழுதிக்கலாம். இப்ப இதை வந்து பெருக்கிக்கலாம். 3 7 21, 3 5 15, 2 5 10. ஸோ இதுல கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் விகிதம் இசட் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ் எவ்வளவு இருக்கு 10, இசட் வந்து 21. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே வாய்ப்பால கேன்சல் பண்ண முடியாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 10 விகிதம் 21. 11th சம். ஏ விகிதம் பி ஈக்குவல் டு 3 விகிதம் 4 மற்றும் பி விகிதம் சி ஈக்குவல் டு 8 விகிதம் 9 எனில் ஏ விகிதம் சியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ பை பி 3/4,
கமா பி பை சி 8/9 எனில் ஏ பை சி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல 3 ஆல்பபெட் இருக்கு இல்லையா, ஏ பி சி. ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 4, சி வந்து கொடுக்கல, அப்ப 4 இங்கே எழுதணும். அடுத்து பி பை சில பிக்கு 8, சிக்கு 9, இங்க வந்து 8 ஃபில் பண்ணணும். இப்ப பெருக்கணும். 4 9 36, 4 8 32, 3 8 24. இப்போ ஏக்கும் சிக்கும் தான் பாத்தீங்கன்னா விகிதம் கேக்குறாங்க. ஏக்கு வந்து எவ்வளவு இருக்கு 24, சிக்கு வந்து 36. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 12 12, 2 12 24, 3 12 36. இதுக்கப்புறம் 2யும் 3யும் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 விகிதம் 3. 12th சம். ஏ விகிதம் பி ஈக்குவல் டு 4 விகிதம் 6, பி விகிதம் சி ஈக்குவல் டு 18 விகிதம் 5 எனவும் இருப்பின் ஏ விகிதம் பி விகிதம் சி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ பை பி 4/6, பி பை சி 18/5, ஏ விகிதம் பி விகிதம் சி வந்து கேக்குறாங்க. இப்ப ஏபிசின்னு சொல்லிட்டு 3 ஆல்பபெட் இருக்கு. ஏக்கு 4, பிக்கு 6. இங்க 6 அப்படியே வரும். அடுத்து பிக்கு வந்து 18, சிக்கு வந்து 5. இங்க 18 வந்து ஃபில் பண்ணணும். இதை பெருக்கணும். 6 5 30, 6யும் 18 பெருக்கணும் அப்படின்னா 108, 4யும் 18 பெருக்கணும்னா 72. 72, 108, 30. இரண்டாவது வாய்ப்புல அடிச்சோம்னா 3 2 6, பேலன்ஸ் 1, 6 2 12, I 2 10, 4 2 8, 15 2 30. எல்லாத்தையும் மூணாவது வாய்ப்புல கேன்சல் பண்ணலாம். 1 3 3, 2 3 6, 4 3 3, பேலன்ஸ் 2, 8 3 24, I 3 15. இதுக்கப்புறம் இதை வந்து ஒரே வாய்ப்பால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 12 விகிதம் 18 விகிதம் 5. ஆப்ஷன் பி. 13வது சம். ஏ விகிதம் பி ஈக்குவல் டு 2 விகிதம் 3 மற்றும் பி விகிதம் சி ஈக்குவல் டு 4 விகிதம் 5 எனில் சி விகிதம் ஏ கேக்குறாங்க. ஏ பை பி 2/3, பி பை சி 4/5. அப்ப சி பை ஏ என்னன்னு கேக்குறாங்க. மொத்தம் 3 ஆல்பபெட் இருக்கு. ஏ பி சி. ஏக்கு 2, பிக்கு 3. இந்த சி கொடுக்கல, அப்ப வந்து 3 அந்த இடத்துல எழுது. பி பை சி பாத்தீங்கன்னா பிக்கு 4, சிக்கு 5. இந்த 4 வந்து இங்க வரும். இப்ப இதை வந்து பெருக்கணும். 3 5 15, 3 நாள் 12, 2 நாள் 8. இதை வந்து ஒரே வாய்ப்பால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ क्वेश्चनல பாத்தீங்கன்னா சி பை ஏ. சி 15, ஏ 8. இப்போ 15 விகிதம் 8. ஆப்ஷன் ஏ. 14வது சம். x by 5 ஈக்குவல் டு y by 8 எனில் x plus 5 விகிதம் y by 8 காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 8 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 5 விகிதம் ஒய் பிளஸ் 8. ஸோ எக்ஸுக்கு வந்து 5 பிளஸ் 5 விகிதம், ஒய்க்கு வந்து 8 பிளஸ் 8. 5 பிளஸ் 5 10 விகிதம் 8 பிளஸ் 8 16. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். I 2 10, 8 2 16. ஆப்ஷன் டி. 15வது சம். எக்ஸ் விகிதம் ஒய் ஈக்குவல் டு 3 விகிதம் 4 எனில் 4x பிளஸ் 5y விகிதம் 5x மைனஸ் 2y இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 4x பிளஸ் 5y விகிதம் 5x மைனஸ் 2y. 4க்கும் எக்ஸுக்கும் இடையில எந்த சிம்பிளுமே இல்லை அப்படின்னா பெருக்கல் குறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸுக்கு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். பிளஸ் 5 இன்ட்டு ஒய்க்கு வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். விகிதம் 5 பெருக்கல் எக்ஸுக்கு வந்து 3 மைனஸ் 2 பெருக்கல் ஒய்க்கு வந்து 4. 4 3 12 பிளஸ் I 4 20 விகிதம் I 3 15 பிளஸ் 2 4 8. இப்போ 12 கூட 20 ஆட் பண்ணோம் அப்படின்னா 32 அப்படின்னு வரும். 15ல இருந்து 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7. ஆப்ஷன் சி தான் பாத்தீங்கன்னா ஆன்சர். 16வது சம். எக்ஸ் விகிதம் ஒய் ஈக்குவல் டு 3 விகிதம் 5 எனில் 5x பிளஸ் 3y விகிதம் 5x மைனஸ் 2y ஆனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 5x பிளஸ் 3y விகிதம் 15x மைனஸ் 2y. 5 பெருக்கல் எக்ஸுக்கு 3 பிளஸ் 3 பெருக்கல் ஒய்க்கு வந்து 5 விகிதம் 15 பெருக்கல் எக்ஸுக்கு 3 மைனஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ண போறோம்.
ஐமூணு 15 பிளஸ் மூவஞ்சு 15 விகிதம் 15 இன்ட்டு 3 45 மைனஸ் 2 5 10 15 கூட 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 விகிதம் 45 இருந்து 10 போச்சு அப்படின்னா 35. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 6 5 30 7 5 35. அப்ப ஆப்ஷன் பி 6 விகிதம் 7. 17வது சம் எக்ஸ் விகிதம் ஒய் ஈக்குவல் டு 2 விகிதம் 3 எனில் 6x மைனஸ் ஒய் விகிதம் 3x பிளஸ் 2y என்ற விகிதம் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 6x மைனஸ் ஒய் விகிதம் 3x பிளஸ் 2y 6 பெருக்கல் எக்ஸுக்கு வந்து 2 மைனஸ் ஒய்க்கு வந்து 3 விகிதம் 3 பெருக்கல் எக்ஸுக்கு வந்து 2 பிளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு வந்து 3. இப்போ 6 2 12 மைனஸ் 3 விகிதம் 3 2 6 பிளஸ் 2 6 12 இருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 9 6 பிளஸ் 6 12. இதை மூணாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 3 3 9 4 3 12. அப்ப ஆப்ஷன் டி 3 விகிதம் 4. 18வது சம் எக்ஸ் விகிதம் ஒய் ஈக்குவல் டு 5 விகிதம் 2 எனில் 8x பிளஸ் 9y விகிதம் 8x பிளஸ் 2y காண்க. எக்ஸுக்கு 5 ஒய்க்கு 2 8x பிளஸ் 9y விகிதம் 8x பிளஸ் 2y 8 பெருக்கல் 2க்கு 5 பிளஸ் 9 பெருக்கல் ஒய்க்கு 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். விகிதம் 8 பெருக்கல் எக்ஸுக்கு 5 பிளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு வந்து 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 8 5 40 பிளஸ் 9 2 18 விகிதம் 8 5 40 பிளஸ் 2 2 4 40 18 ஆட் பண்ணோம் அப்படின்னா 58 விகிதம் 40 பிளஸ் 4 44. இப்போ ரெண்டாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். 2 2 4 பேலன்ஸ் 1 9 2 18 2 2 4 2 2 4. ஆன்சர் 29 விகிதம் 22. ஆப்ஷன் சி. 19வது சம் எக்ஸ் விகிதம் ஒய் ஈக்குவல் டு 2 விகிதம் 1 எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் விகிதம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் விகிதம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ 2 ஸ்கொயர் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 1 ஸ்கொயர் விகிதம் எக்ஸுக்கு வந்து 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஒய்க்கு வந்து 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 விகிதம் 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 பிளஸ் 1 ஸ்கொயர் 1 4ல இருந்து 1 போச்சுன்னா 3 4 பிளஸ் 1 5. இப்போ 3 விகிதம் 5. ஆப்ஷன் ஏ 3 விகிதம் 5.